வணக்கம். 90 சொல்யூஷன். ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் ஒர்க் சொல்லியிருந்தாங்க நிறைய. அது தண்ணி லீக்கேஜ் ஆகிறது இந்த மாதிரி ஒர்க்கெலாம் சொல்லியிருந்தாங்க. போய் பார்த்தோம், பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டேங்கில் தண்ணி ஓவர்ஃப்ளோ ஆகி போயிட்டே இருக்குது. கீழே ப்ளஸ் பண்ணுறதுலேயும் தண்ணி போயிட்டே இது நிற்கவே இல்லை. அப்புறம் டேங்க் கழட்டி ஓப்பன் பண்ணி பார்த்தோம். அந்த ஃப்ளோட்டு பார்த்தீங்கன்னா கழண்டு கீழே விழுந்துருந்தது. ஆட்டோமேட்டிக்காக தண்ணி ஆஃப் பண்ணுற ஃப்ளோட்டு. ப்ரெஸ் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா தண்ணியும் நிற்கல, கீழே அதுவும் போயிட்டே இருந்தது. முதல்ல ஃப்ளோட்டை கழட்டி வெளியே எடுத்துகிட்டு அதிலெல்லாம் உப்பு இருந்துச்சு, உப்பெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு பழைய மாதிரி இருந்த மாதிரி ஃபிட் பண்ணி டஸ்ட்லாம் க்ளீன் பண்ணி போட்டோம். ஃப்ளோட்டு பார்த்திங்கன்னா தண்ணி வரதும் பார்த்திங்கன்னா ஃபோர்ஸ் கம்மியாக இருந்துச்சு. அதில் அந்த த்ரெட்டில் நட்டை கொஞ்சம் லைட்டாக லூஸ் பண்ணோம். தண்ணி கொஞ்சம் வேகமாக தான் வந்தது. அடுத்து பார்த்திங்கன்னா தண்ணி கீழே ப்ளஸ் பண்ணும்போது நிற்காமல் போயிட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா அந்த வாசரில் ஃபுல்லாக அழுக்கு உப்பு. அதையும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு டேங்கும் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா உப்பாக இருந்தது. அதையும் ஒரு டைம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி ப்ளஸ் பண்ணி விட்டோம். அதிக உப்பாக இருந்தது எல்லாமே பட்டையாக அந்த உப்பு எல்லாமே எடுத்து க்ளீன் பண்ணி வெளியே அள்ளி போட்டு மீதி சின்ன சின்ன அந்த டஸ்ட் ஆகிறத மட்டும் நான் க்ளீன் பண்ணி ப்ளஸ் பண்ணி விட்டோம். அடுத்து பார்த்திங்கன்னா டேப் ஸ்பிண்டில் பார்த்திங்கன்னா ஓம்கோ ஸ்பிண்டில் ஒரு ஸ்பிண்டில் பார்த்திங்கன்னா ஒழிகிட்டே இருந்துச்சு. அது த்ரெட்டை வந்து மேலே மண்டையை டைட் வச்சோம், அது நின்றுச்சு. ஆனால் 2-in-1 டேப்பில் பார்த்திங்கன்னா பின்னாடி இருக்கிற அந்த த்ரெட்டு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக துரு பிடிச்சிருச்சு, டைட் வைக்கவும் முடியல. அதனால் அதை கழட்டிட்டு அதே மாதிரியே ஒரு ஸ்பிண்டில் வாங்கிட்டு வந்து மாட்டி விட்டோம். அப்புறம் ஒரு சாக்கெட் மாட்ட சொன்னாங்க. அப்புறம் ஒரு 6 ஸ்பாட் லைட் மாட்ட சொன்னாங்க. அதையும் மாட்டி விட்டு இந்த ஒர்க் செய்கிறதுக்கு எங்களுக்கு 3 மணி நேரம் ஆச்சு. இந்த ஒர்க்குக்கு பார்த்திங்கன்னா லேபர் மட்டும் வாங்கிட்டு வந்துட்டோம். நன்றி, வணக்கம்.